நீங்களா? ஏன், நீ என்ன இந்த நேரத்துல எதிர்பார்க்கலையா? வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். வரவேண்டிய அவசியம் ஏற்பட்டா வந்துதானே ஆகணும். என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமா? வாங்க. இருவரும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தனர். சொல்லுங்க. வீட்ல யாரும் இல்லையே. வேலைக்காரி மட்டும்தான் இருக்கா. அவளும் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கா. நீங்க விஷயத்த சொல்லுங்க. இப்போ உனக்கும் லலிதாவுக்கும் சந்தோஷம் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? சுஜாதா செத்து போனதை சொல்றேன். என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் உளறல, உண்மையதான் சொல்றேன். நீயும் லலிதாவும் சுஜாதாவுக்கு பண்ண துரோகம் இருக்கே, அது சாதாரண துரோகம் இல்ல, 24 கேரட் துரோகம். முகம் வெளிரிய சுரபி லாயர் சார். அவளை கையமர்த்திய லாயர். இந்த அதிர்ச்சி ஆர்ப்பாட்டம்லாம் என்கிட்ட வேண்டாம். இது ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, நடிக்கிறதுக்கு. சுஜாதாவை தூக்குல மாட்டி விட்டு கொலை செஞ்சது நீயும் லலிதாவும் தானே? நோ நோ. கத்தி பிரயோஜனம் இல்ல சுரபி. நீங்க 2 பேரும் போலீஸை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. சுஜாதாவை தூக்குல தொங்க விட்டது நீங்க 2 பேரும் தாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம்? தான் தற்கொலை பண்ணிக்க போறதா எழுதி வச்ச லெட்டர் தான் அந்த ஆதாரம். அது பொய்யான லெட்டர்னு சொல்ல வரீங்களா? பின்ன, ஆனா அந்த லெட்டர் நேத்து ராத்திரி அவளால எழுதப்பட்ட லெட்டர் கிடையாது. 15 நாளைக்கு முன்னாடி சுஜாதா தற்கொலை முயற்சியில ஈடுபட்ட நேரத்துல எழுதப்பட்ட லெட்டர் தான் அது. அவ தற்கொலை பண்ணிக்க போற நேரத்துல நீ லலிதாவும் போனது உண்மை. அவளோட மனச அப்போதைக்கு மாத்துனதும் உண்மை. அவ தற்கொலை பண்ணிக்க போறதா எழுதி வச்சிருந்த லெட்டரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. பொய். வேர்த்து வழியாம நான் சொல்றத கேளு சுரபி. உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்கறதுக்காக நான் வரல. என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்க தான் நான் வந்திருக்கேன். சுரபியின் வியர்வை அதிகமாக லாயர் தொடர்ந்தார். சுரபி, நான் ஒரு கிரிமினல் லாயர். மேலோட்டமா சில விஷயங்களை பார்க்கும்போதே உள்ள என்ன நடந்திருக்குன்னு என்னால யூகம் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த தற்கொலை கடிதத்துக்கு வருவோம். சுஜாதா தன் கைப்பட லெட்டர்களை எழுதுறதுக்கும் கையெழுத்து போடுறதுக்கும் பட்டை அடிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு ஒரு கருப்பு இங்கு பேனாவை வச்சிருப்பா. நீ அதை பார்த்திருக்கலாம். சுஜாதா 15 நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல இருந்தப்போ அந்த பட்டை அடிக்கிற பேனாவை யூஸ் பண்ணி தான் லெட்டரை எழுதியிருக்கா. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அந்த தற்கொலை முயற்சிய நீயும் லலிதாவும் தடுத்ததுக்கு பின்னாடி 2 நாள் கழிச்சு சுஜாதா சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுறதுக்காக வந்தா. அந்த பட்டை அடிக்கிற பேனால கையெழுத்து போட்டுட்டு பேனாவை என் வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. பேனா கடந்த 15 நாளா என்னோட வீட்லயே இருக்கிற இந்த நிலைமையில நேத்து ராத்திரி சுஜாதா அதே பேனாவால எப்படி தற்கொலை கடிதத்தை எழுதியிருக்க முடியும்?